பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினே. பாரம் எல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. என் பாரம் எல்லாம் நீக்கினே, என்னை பாடி மகிழ வைத்தே. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்ட என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்று உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதியை போதித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் சவுல் ராஜாவோடு பேசுகின்ற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்திலே சவுல் ராஜாவுக்கு ஒரு காரியத்தை செய்யும்படி ஆண்டவர் கூறுகிறார். அவன் அந்த காரியத்தை முழுமையாக நிறைவேற்றவில்லை, அறகுறையாக அந்த காரியத்தை செய்கிறான். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசும்போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்கள் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குமா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு பிரியம் என்று பேசுவதை நாம் பார்க்கின்றோம். தேவனுக்கு நாம் எல்லோரும் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தம்முடைய ஜனங்களிடத்திலிருந்து ஆண்டவர் ஒரு முழுமையான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற மக்கள் எக்காலத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் என்பதற்கு எந்த சந்தேகமே கிடையாது. ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால், ஆபிரகாமின் வாழ்க்கையில் ஆண்டவர் முழுமையான கீழ்ப்படிதலை கண்டார். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கீழ்ப்படிதலின் ஆரம்பத்தை குறித்து பார்க்கின்றோம். அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் இருந்து அவனுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் தேவன் சொன்னதான சகல காரியத்திற்கும் உடனடியாக கீழ்ப்படிந்தான். ஆரானை விட்டு புறப்பட்டு தன் இளம் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போகச் சொல்லுகிற விஷயமாயிருந்தாலும் சரி, தேசத்தின் நீளமும் அகலமும் எழுந்து நட என்று சொன்னபோது தான் இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டு நடக்க ஆரம்பித்தான். 17ஆம் அதிகாரத்திலே விருத்த சேதனம் என்னும் உடன்படிக்கை குறித்து அவனோடு பேசுகையில், கர்த்தர் சொன்ன அன்றைய தினத்திலேயே தன் வீட்டில் உள்ள ஆண் மக்களுக்கும் தனக்கு பிறந்த ஈசாக்கை 8ஆம் நாளிலும் தேவன் சொன்னபடியே அவன் விருத்த சேதனம் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனுடைய நண்பன். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபடி ஆசீர்வதிக்க காரணம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே
ஒரு உண்மையை அங்கே நாம் பார்க்கின்றோம். 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த ஒரு தேவ மனிதராக இருந்தான். ஆண்டவர் படைத்த முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் கீழ்ப்படியாததினாலே தேவன் அவனுக்கு கொடுத்த எல்லா சலுகைகளையும் அதிகாரத்தையும் இழந்து வாழ்க்கையில் வருத்தத்தையும் வேதனையும் அவன் அனுபவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழகான ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவனை சிறப்பாக வைத்திருந்தார். கீழ்ப்படியாததினாலே கர்த்தர் கொடுத்த எல்லா மேன்மைகளையும் அவன் இழந்து போனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்த சகல தேவ மனிதர்களும் தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நோவாவை குறித்து வாசிக்கையில், நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தான். ஆண்டவரிடத்தில் ஏன் எதற்கு என்று கேள்விகளை எழுப்பாதபடி தேவன் சொன்னபடியே செய்தான். தேவன் சொன்னபடி பேழையை உண்டாக்கினான். தேவன் சொன்னபடி பூர்வீக உலகத்துக்கு தேவனுடைய நீதியை பிரசங்கித்தான். தேவன் சொன்னபடியே வாழ்ந்தான். பூர்வீக உலகத்துக்கு வந்த ஒரு பேரழிவில் அந்த நோவாவின் குடும்பத்தை ஆச்சரியமாக கர்த்தர் பாதுகாத்து அவனை ஆசீர்வதித்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். உபாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்றால் தேவ ஜனங்கள். நாமும் நம்முடைய குடும்பத்தின் மக்களும் நன்றாய் இருக்க வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கைக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். அப்படி இருந்தால் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே கருத்தை எரேமியாவின் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார். அந்த இடத்திலே, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீங்கள் நன்றாயிருக்கும்படி என் கற்பனைகளை கைக்கொண்டு நடக்க வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே எதை உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் கேட்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உலகத்திலே இயற்கைகள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. ஆண்டவர் படைத்த எல்லா சிருஷ்டிப்புகளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், எலியா காலத்திலே பஞ்சம் வந்தபோது கர்த்தர் காகங்களுக்கு எலியாவை போஷிக்கும்படி கட்டளையிட்டார். காகங்கள் காலையும் மாலையும் எலியாவுக்கு ஆகாரங்களை கொண்டு கொடுத்தன. ஏன் கொடுத்தன?
கர்த்தர் கட்டளையிட்டார். தன் எஜமானன் கட்டளையிட்டதை அந்த காகங்கள் நிறைவேற்றினது. எங்கே இருந்து அந்த ஆகாரங்களை அவைகள் எடுத்தது என்பது நமக்கு தெரியாது. பட் அவைகள் காலையிலும் மாலையிலும் கேரித் ஆற்றங்கரையில் தங்கியிருந்த எலியாவுக்கு கொடுத்தன. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, அநேக நாட்கள் அந்த காகங்கள் எலியாவை போஷித்தன. யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில், தேவன் யோனாவை விழுங்கும்படிக்கு ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார் என்று 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நினிவேக்கு போகும்படி ஆண்டவர் யோனாவுக்கு சொன்னார். அவன் எதிரடியாக தர்சிசுக்கு நேராக கப்பல் பிரயாணம் செய்தான். பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. தேவனுடைய கட்டளைக்கு மாறாக தேவன் சொன்ன வார்த்தைக்கு எதிராக செயல்பட்ட யோனாவின் வாழ்க்கையில் பெரிய போராட்டத்தை சந்தித்தான். சூழ்நிலையில் கடலுக்குள் போடப்படுகிறான். ஒரு மீன் விழுங்குகிறது. அந்த மீன் அவனை விழுங்கும்படி கட்டளையிட்டார். அந்த மீன் தேவன் கட்டளையின்படி அந்த யோனாவை நினிவேயின் கடற்கரையில் வந்து கக்கிவிட்டது என்று வசனத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் ஆண்டவர் படைத்த எல்லா சிருஷ்டிப்புகளும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் பார்க்கிற சூரியன், இந்த ஸ்பேஸில் அதுக்கென்று ஒரு லைனை வைத்திருக்கிறார். சூரியனானது நட்சத்திரங்களின் நடுவிலே அந்த ஸ்பேஸில் எத்தனை மைல் ஸ்பீடில் ஓடணும், அது வேகமாக ஓடுகிறது. அது தன் ஓட்டத்தின் வேகத்தில் சற்று குறைக்கவோ கூட்டவோ இல்லை. அதனுடைய ஓட்டம் சற்று குறைந்தாலோ சற்று அதிகரித்தாலோ பூமியிலே பல பேரிடர்கள் நேரிடக்கூடும். அது ஒரு செகண்ட்ல 12 மைல் ஸ்பீடில் ஓடுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஸோ அவ்வளவு ஸ்பீடாக ஓடினாலும் தன் ட்ராக்கை விட்டு ஓடவில்லை, கர்த்தர் நியமித்த பாதையில் ஓடுகிறது. ஸோ இப்படி இயற்கைகள் எல்லாமே தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. மனிதர்கள் தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் குறைவுபட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவன் நம்மிடத்தில் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய கட்டளைகளுக்கும் தேவனுடைய வசனங்களுக்கும் நாம் கீழ்ப்படிவோம் என்றால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை நேரத்திலே தேவன் நமக்கு தேவனுடைய கட்டளையாக ஒரு சில கட்டளைகளை நான் உங்கள் மத்தியிலே வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கையில், அப்போஸ்தலர் 17:30 வாசித்து பார்க்கையில், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர்கள் எல்லோருக்கும் கட்டளையிடுகிறார். இந்த வார்த்தையில் அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கையில் இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார்.
எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் இப்பொழுது கட்டளையிட்டிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தன் வருகையை தாமதம் செய்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று குறிப்பிட்டார். இன்றைக்கு உலகத்தில் மனம் திரும்பாமல் மனம் போன போக்கில் வாழ்ந்து ஆண்டவருக்கு விரோதமான பாவ செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதிகமானவர்களாயிருக்கிறார்கள். சகல ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்கிற கட்டளை என்னவென்றால், உங்கள் பாவங்களை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், பாவத்தை விட்டு திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்பது பவுலுடைய வார்த்தை அல்ல. இட் இஸ் காட்ஸ் கமாண்ட்மெண்ட் டு ஆல் பீப்புள். சகல ஜனங்களுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய சகல மக்களுக்கும் தேவன் கொடுக்கிற கட்டளை. மனம் திரும்பி இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பாவ பழக்கத்தை விட்டு திரும்ப வேண்டும். இது ஆண்டவருடைய கட்டளை. இன்றைக்கு நீங்கள் திரும்புவீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வெகுவாய் மன்னிக்கிறவர் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கையில், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் அக்கிரமத்தை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அப்பொழுது அவர் அவன் மேல் மனதுருகி அவன் பாவத்தை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி தன் குற்றத்தை உணர்ந்து அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட தீர்மானிக்கக்கூடிய மக்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்திருக்கிறார் என்றால், ஆல்வேஸ் our God Jesus is ready to forgive the sins of those who repent from the sin. தங்கள் பாவத்தை விட்டு திரும்பக்கூடிய மக்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். மனம் திரும்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. மனம் திரும்புவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். மனம் திரும்பாத பட்டணத்தை கடிந்து கொள்ளத் தொடங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் மனம் திரும்பும்படி நமக்கு போதிக்கிறார். ஒரு பாவியாகிய மனிதன் தன் பாவத்தை விட்டு தேவனிடத்தில் திரும்புகையில் அவன் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. மனம் திரும்புகிற மனிதனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சமாதானமும் உண்டாகிறது. ஆகினால் இந்த காலைவேளையிலே கர்த்தருடைய கட்டளையில் ஒன்று, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு பிரசங்கித்தார், யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தார், அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். இன்றைக்கும் அந்த வார்த்தை சகல ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாளிலே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பாமல் உங்கள் இஷ்டத்தில் நீங்கள் செல்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய கட்டளையை எதிர்த்து நிற்கிறீர்கள், தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றுதான் அர்த்தமாயிருக்கிறது. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இரண்டாவது,
ஒரு கட்டளையாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்திலே இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு, நீங்கள் பூமி எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீஷர்களாக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்தவைகளை கை கொள்ளும்படி கட்டளையிடுங்கள் என்றார். மனம் திரும்பின மக்கள் கண்டிப்பாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் என்பது கர்த்தருடைய கட்டளைகளில் ஒன்று. ஞானஸ்நானம் என்பது, நான் தேவரீர் உம்மை அறியாமல் வாழ்ந்த பாவத்தை மன்னித்தீர், இனிமேல் உமக்காக நான் வாழ்வேன் என்று கர்த்தரோடு செய்யக்கூடிய உடன்படிக்கைக்கு அடையாளமாக, எப்படி பழைய ஏற்பாட்டிலே தேவனோடு உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை ஆண்டவர் குறிப்பிட்டாரோ, அதே போல புதிய ஏற்பாட்டிலே உடன்படிக்கையாக ஞானஸ்நானம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளையில் ஒன்று. ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்களா? மனம் திரும்பின பின்பு, சீஷராக்கப்பட்ட பின்பு கர்த்தருடைய வார்த்தையின்படி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்க தாமதிக்க கூடாது. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தாமதிக்கிறது என்ன, ஞானஸ்நானம் எடுக்க தாமதிப்பது என்ன என்று பவுலை பார்த்து ஆண்டவர் கேட்பதை வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் 30ஆம் வசனத்திலே பரிசேயரும் ஆயக்காரரும் தேவனுடைய, லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் 30ஆம் வசனத்திலே யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். நாம் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அது தேவனுடைய கட்டளையில் ஒன்று. மூன்றாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளையை நாம் பார்க்கிறோம். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். Jesus commanded them to wait to receive the வசனத்திலே சீஷர்களை பார்த்து காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். Jesus commanded them to be waited for getting the blessings of his promises. அவருடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை, பரிசுத்தாவியை, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொள்ள காத்திருங்கள். ஆதி திருச்சபை மக்களுக்கு காத்திருத்தல் என்பது tarrying, waiting at the feet of Jesus, ஆண்டுடைய பாதத்தில் காத்திருத்தல் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாயிருந்தது. அனுதினமும் காத்திருந்தார்கள். காத்திருத்தல் என்பது ஜெபிப்பதை குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தையை கேட்ட அப்போஸ்தலர்கள் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளில் இருந்து பரிசுத்தாவின் வல்லமை இறங்குற வரைக்கும்
எருசலேமிலே மேல் வீட்டறையில் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் விண்ணப்பத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆதி திருச்சபை குறித்து வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். காத்திருக்கும் போது நமக்கு தேவ ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். காத்திருக்கும் போது நமக்கு ஒரு புதுபலன். ஆண்டவர் ஆவியிலும் சரீரத்திலும் நம்மை பலப்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெப வாழ்வையை எண்ணி பாருங்கள். நம்முடைய உங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் என்பதை கவனித்து பாருங்கள். நாம் காத்திருக்கிறோமா? காத்திருங்கள் என்பது கர்த்தருடைய கட்டளைகளில் ஒன்று. இயேசு தெள்ளத் தெளிவாக சொன்னார், நீங்கள் சோதனைக்குள் சிக்கிக் கொள்ளாதபடி, சோதனையில் அகப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபிக்காவிட்டால் தேவையற்ற சோதனைகளுக்குள்ளும் கண்ணிகளுக்குள்ளும் பிரச்சனைகளுக்குள்ளும் சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை கண்ட ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். சீசர்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதித்தார். நமக்கும் தேவனுடைய கட்டளையில் ஒன்று என்னவென்றால், அனுதினமும் காத்திருங்கள். காத்திருக்கும் போது கர்த்தர் பலப்படுத்துகிறார். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள காத்திருத்தல் என்பது முக்கியமானது. நான்காவதாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஆண்டவர் இவ்விதமாக சீசரோடு பகிர்ந்து கொள்கிறார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், I give you a new commandment that you love one another as I have loved you. நான் உங்களை நேசித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்பது கிறிஸ்து நான் உங்களை நேசித்தது போல. அன்பானுள்ளே, இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்களில் பார்க்கிறோம். பேருதான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லு இன்றைக்கு இந்த குடும்பங்களில் பார்க்கிறோம். அன்பு தாழ்ச்சிகள், குடும்பங்களுக்குள்ள நிறைய சண்டை சச்சரவு, குழப்பங்கள், அடி தடி, பலவித பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? அன்பு தாழ்ச்சி. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் அன்பில்லை, அதனால் எத்தனையோ தீங்குகள் நடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை நேசித்தது போல உங்களில் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். கிறிஸ்து நேசித்தது போல் நேசித்தால் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டீர்கள். அன்பானது பிறனுக்கு தீங்கு செய்யாது. அன்பானது அயோக்கியமான காரியத்தை செய்யாது. நீங்கள் உண்மையாக ஒருவரை நேசிப்பீர் என்றால் அவருக்கு எதிராக ஏதாவது உங்களால் தீங்கு செய்ய முடியுமா? முடியாது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு பிறனுக்கு தீங்கு செய்யாது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். திஸ் இஸ் மை நியூ கமாண்ட்மெண்ட் டு யூ. ஒருவரை ஒருவர் உங்களுக்குள் நேசியுங்கள். பின்பு அந்த அன்பு விரிவடைந்து உங்களை
பகைக்கிறவர்களை நேசிக்கத்தக்கவர்களாய் மாறுங்கள். அதுவும் தேவன் நமக்கு போதித்த ஒன்றுதான். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அது உடனடியாக நமக்குள் விட்டாலும் நமக்குள்ளே இந்த அன்பினுடைய பெருக்கத்தினாலே நமக்கு தீங்கு செய்தவர்களையும் நாம் நேசித்து அன்பு பாராட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கைக்கொள்ளும் நல்ல இருதயத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் தாரும். உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்வதனாலே மிகுந்த பலன் உண்டென்று சொல்லி 19ஆம் சங்கீதத்தில் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு கைக்கொள்ளத்தக்க உணர்வையும் கிருபையும் யாவருக்கும் தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.